இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 24. வேத வசனத்தில் தங்கி குடியிருக்க வேண்டும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள் என இயேசு யோவான் 8 வசனத்தில் ஆணித்தரமாக கூறினார். நிலைத்திருந்தால் என்பது ஆங்கிலத்தில் தங்கியிருந்தால் என்றே பொருள்படுகிறது. சொந்த வீட்டில்தான் நாம் எப்போதும் தங்கியிருக்க முடியும். வாடகை வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டை அவ்வப்போது காலி செய்து விடுவார்கள். இன்று அநேகர் தங்கள் சௌரியப்படி அவ்வப்போது தங்கள் வீட்டை மாற்றி விடுகிறார்கள். அதாவது வேத வசனத்தின்படியான வாழ்வில் தங்கி நிலைத்திருப்பது இல்லை. நாம் முகத்தில் ஏதோ கரி ஒட்டி இருந்தால் அதை யாராவது ஒருவர்தான் நமக்கு சொல்ல வேண்டும், அல்லது கண்ணாடியின் முன்னால் நின்று அதை காண வேண்டும். அது போன்றதொரு நல்ல கண்ணாடியே தேவனுடைய வார்த்தை என யாக்கோபு 1 வசனம் கூறுகிறது. ஆனால் துயரம் யாதனில் எல்லோருமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். வெகு குறைவானவர்களே அதன்படி செய்து தங்கள் முகத்தில் உள்ள கரியை அகற்றி கொள்கிறார்கள். வசனம் 22. இவர்களே தங்கள் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பவர்கள். வசனம் 25. ஆம், இவர்கள் கேட்டார்கள், அதன்படி செய்தார்கள். மற்றவர்களோ கேட்டார்கள், ஆனால் அதன்படி செய்யவில்லை. வசனத்தின்படி அதை கை கொள்ளுகிறவர்கள் என்பதின் அர்த்தம் இவர்கள் பூரணர்கள் என்பதா? இல்லை, மாறாக வசனத்தை கை கொள்ளும் செயல் இவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். உதாரணமாய், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என பிலிப்பியர் 4 வசனம் கூறுகிறதே, இந்த வசனத்தை கை கொள்பவர்கள் பூரண கவலைப்படாத வாழ்க்கை வாழ்பவர்கள் என அர்த்தமா? இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாத வாழ்க்கை 5000 அடி உயரம் கொண்ட வாழ்க்கை. இதை கை கொள்பவர்கள் இப்போது சுமார் 100 அடி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 5000 அடியை அடைந்து விட்டார்களா? இன்னமும் இல்லை. ஆனால் அதை நோக்கிய செயலில் முன்னேறுகிறார்கள். உத்தம கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேங்கிய நிலை என்று இல்லவே இல்லை. மலை உச்சிக்கு 100 அடி சென்ற சைக்கிள் அங்கு நின்றுவிட்டால் உடனே கீழே இறங்க துவங்கிவிடும். அது போலவேதான் வசனத்தை கேட்டு தொடர்ந்து கை கொண்டு ஜீவிக்காதவர்களின் நிலையும் பின்மாற்றம் அடைகிறது. ஜெபிப்போமா? அன்பின் தந்தையே, ஒரு வீட்டில் நிலைத்து தங்கியிருப்பது போல் உம்முடைய வசனத்தில் நிலைத்திருந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியடைய உதவி செய்தருளும். ஆமேன்.